ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்காலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வந்து டேபிள் ஆரஞ்சு இருக்குது. டேபிள் ஆரஞ்சு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காகனா, நம்ம இன்றைக்கி கந்த சஷ்டியை முன்னிட்டு முருகருக்கு வந்து மாலை கட்ட போகிறோம். அதுக்காக தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். போன வருஷமும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நிறைய காய் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து நமக்கு கம்மியாக தான் காய் இருக்குது. ஏன்னா இடையிலே வந்து இந்த காயெல்லாம் நிறைய பழுத்துட்டு, ஸோ அதனால் நம்ம வந்து அப்பப்போ அன்றாட தேவைக்காக ஒன்று எடுத்துட்டோம். இப்போவும் பழுத்து இருந்துச்சு, இருந்தாலும் சரி எத்தனை வந்தாலும் குட்டி மாலையாக வந்தாலும் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படியே விட்டுருந்தேன். சின்ன காயும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. இது வந்து நானே வீடியோ எடுத்து நானே பறிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக அந்த திருக்கி பறிக்கலைன்னா வந்து அந்த இடம் இதாகிரும், பிஞ்சிரும். போச்சு, அது கீழே விழுந்துடுச்சு. இங்கே பாருங்கள், திருக்கி பறிக்காமல் இருந்தால் இந்த மாதிரி பிஞ்சிரும். கத்தரி வச்சும் பறிக்க முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக பாத்திரத்தில் விழுமான்னு தெரில. இச்சோச்சோ, கீழே தான் விழுகுது. ஸோ வந்து இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறது கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா பறிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, முள் வேற குத்துது, வேறு வழி இல்லை. கொஞ்சம் வீடியோ இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா பறிக்கணும். நேரம் வேறு ஆகிடுச்சு, 4 மணி தாண்டியாச்சு. இங்கே பாருங்க, அப்படியே விட்டு கெட்டு போச்சு இது. சவா, இங்கே பறிக்கிறதுக்கா, கீழே வேற விழுகுது. பழுத்து நிற்கிறது, ரொம்ப பழுத்து நிற்கிறதெல்லாம் கீழே விழுகுது. செடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆன உடனே சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப சிரமமாக இருக்குது. இது அடுத்தது அடத்து கெட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதுவும் வேற வரமாட்டேங்குது. இப்போ இது ஒரு குட்டி மாலையை கட்டுறதுக்காவது வந்துட்டுனா போதும்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாச்சும் இருக்குதா? இது இப்போ தான் வருது. இது ரொம்ப சின்ன காய், அது நல்லா இருக்காது. இது விளைஞ்சிருக்குது. அந்த பக்கம் போனால் தெரியல, இந்த பக்கம் வந்தால் தெரியுது காய் நிற்கிறது. ஸோ அவ்வளவுதான், கொஞ்சோண்டு காய்கள் தான் பறிச்சாச்சு. இவ்வளோ காய்கள் பறிச்சிருக்கோம். கொஞ்சம் ரோஸும் இருக்குது, பறிச்சுக்குவோம். ரோஸ் நல்லா பிரைட்டாக அழகாக பூத்துருக்குது. இது வந்து எங்களோட வீட்டில் சாமி ரூமுக்கு தேவைக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்.
நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு பூ வைக்கணும்ல. கந்த சஷ்டி டே 6 ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங். பறிச்சாச்சு. இந்தாவும் இருக்குது. காஷ்மீர் ரோஸு, ஆரஞ்சு ரோஸு, ஒயிட் வித் பிங்க் ரோஸு, இங்கேயும் ஒரு ஒயிட் வித் பிங்க் ரோஸ் இருக்குது. அப்புறமா பொடி பட்டன் ரோஸு, இன்னும் ஒரே ஒரு ரோஸு. வேறு எங்கேயுமே பூவே இல்லை. இந்தா இருக்குது, பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. பன்னீர் பட்டன், இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு பூ கொண்டு போகணுன்னு இல்லை. ஆனால் புஷ்பாபிஷேகம் எல்லாம் இருக்குது. பட் நிறைய பூ வரும். இந்த பூ வந்து நம்ம முருகருக்கு அழகாக வைக்க மாட்டாங்க. நம்ம வந்து திருவிழா டைம்கள்லாம் பெருசாக கோயிலுக்கு பூ எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த பூ வந்து வச்சுட்டு உடனே எடுத்துருவாங்க. மற்ற மாதிரி நார்மல் டைம் நம்ம கொண்டு போனால் தான் நிறைய நேரம் சாமிக்க போட்டிருப்பாங்க. அப்போ ஏன் நீங்கள் இப்போது டேபிள் அரைஞ்சி திருவிழா நேரம் கொண்டு போகிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்கல்ல, பூ தான் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதை வந்து சாமிக்கு அழகாக சாத்தியிருப்பாங்க. இன்றைக்கி சாத்துறது நாளைக்கு காலையில் தான் எடுப்பாங்க. நான் வந்து இது சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அப்படியே போட்டுருவாங்க. நாளைக்கு காலையில் தான் எடுப்பாங்க. ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு ஒளிச்சிருக்குது. இந்த ஒரு ரோஸ் இருக்குது. எங்கே ரோஸ் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் பூ நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்திய ஹார்வெஸ்டிங்கில் நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. கொஞ்சம் டேபிள் ஆரஞ்சாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கந்த சஷ்டி டே 6 ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் கோயிலில் ஃபங்க்ஷன் இருக்குது. பட் வந்து நம்ம தோட்டத்தில் ஃப்ளவர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாடா பாய்.